வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, லயோலா நேற்று கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டாங்களே, அதுக்கு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2026 தேர்தலையும் ஸ்டாலினே மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே முடிவை வெளியிட்டிருக்காங்க லயோலா. இதுக்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க திமுகவுடைய மேற்பார்வையில் நடந்த கருத்து கணிப்பு இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கவுண்டர் கொடுக்குறாங்க. இன்னொரு கேள்விக்கும் சர்வே எடுத்திருக்காங்க லயோலா. இளைஞர்கள் வரவேற்கும் இளம் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட சர்வேல விஜய் முதலிடத்துலையும் அண்ணாமலை இரண்டாவது இடத்துலையும் யங்ஸ்டர்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய லீடர்ஸ் யார், யங் லீடர்ஸ் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் 1, அண்ணாமலை 2, உதயநிதி ஸ்டாலின் 3, சீமான் 4 அப்படின்னு சொல்லிட்டு லயோலா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பெரிய டிபேட் ஒன்று உருவாயிருக்கு. முதல்ல இளம் தலைவர்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே விஜய், சீமான், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் எப்படி உள்ளே வராங்க? விஜய்க்கு வயசு 50+, சீமானுக்கு வயசு 55+, உதயநிதிக்கு வயசு 48, 45+. இந்த 4 பேரில் அண்ணாமலை மட்டும்தான் வயசு குறைந்தவர், 40 வயசு அண்ணாமலைக்கு. அப்போ இளம் தலைவர் கேட்டகரிக்குள்ளே எப்படி இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் உருவாயிருக்கு. ரெண்டாவது டிபேட் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய லீடர் அப்படிங்கிற இந்த கேள்வியில் 3வது ரேங்கிங் பிடிச்சிருக்காரு. சீமான முந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. சீமானுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் மெஜாரிட்டி பேர் யங்ஸ்டர்ஸு, இளைஞர்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரக்கூடிய ஆதரவு திமுக பார்ட்டிக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆதரவு தான். சாமானிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு பிடிச்சி போய் அவருக்கு ஃபாலோவராக மாறுறதுலாம் நடக்காது. ஒருத்தருடைய பேச்சு, செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய விதம், இதுக்கு ஃபேன் ஆகி அவங்களுக்கு ஃபாலோவராக ஆகிறது இடம் அண்ணாமலைக்கு தான். ஆர்கானிக்காக எந்த ஒரு திரை மாயையும் இல்லாமல் தன்னுடைய திறமை மூலமாக, இன்டெலிஜென்ட் மூலமாக இளைஞர்களை ஈர்க்கிறாருன்னா அது அண்ணாமலை நம்பர் 1. 2வது இடத்துல சீமான் வருவார். விஜய்க்கு வரக்கூடியதெல்லாம் திரைமுகத்தில் வரக்கூடியது. ஸோ அதை அரசியலுக்குள்ளே நம்ம லிங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதான் பெரிய பஞ்சாயத்தாக ஓடிக்கு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி லயோலாவோடது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கருத்து கணிப்பு தான் நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்குல்ல, புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் டிபேட் என்னென்னா, வருஷம் 11,000 கோடி ரூபாய் இதுக்கு செலவாகும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடுடைய கடன் சுமை 9.5 லட்சம் கோடியே தொடப்போகுது. இதில் வருஷம் 11,000 கோடி அப்படிங்கிறதெல்லாம் தாங்குமா தமிழகம் அப்படிங்கிற ஒரு டிபேட்டு. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரமே என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மாநிலத்துடைய வரி வருவாய் இருக்குல்ல, அதில் 22% ஓய்வூதியத்துக்கு மட்டும் செலவாகும். 22% ஒன்லி பென்ஷன் ஸ்கீமுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் போடுறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிரியும். வாங்கின கடனுக்கு நான் 9.5 லட்சம் கோடி அளவுக்கு கடன் இருக்குல்ல, அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிரியும். இப்படி சொந்த வரி வருவாயில் இவ்வளவு விஷயங்கள் போயிருச்சுன்னா மக்கள் நல திட்டங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நிதி மேலாண்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு ப. சிதம்பரம் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் காரணமாக ப. சிதம்பரம் இப்படி நாகரிகமான முறையில் பதிவு போட்டிருக்காரு. ஆனால் உள்ள அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இது தேவையில்லாத ஒன்று தான், ஆல்ரெடி நிப்பாட்டியாச்சு, நிப்பாட்டின மாதிரியே இருந்தாலே பிரச்சனை இல்லை. இது பாலிடிக்ஸ்க்காக, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இதை மறுபடியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோன்னே நீங்கள் ஆட்சி செய்யும்போது இது தாங்காது, கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இதை தாங்க முடியாது அப்படிங்கிறதான் ப. சிதம்பரத்துடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பதிவுகள் போடுறாங்க. இது 2. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? 3வது டாபிக் இந்த ட்ரிபிள் தலாக் பற்றிய டிஸ்கஷன் இப்போ சமூக வலைதளத்தில் வைரல். ஏன்னா அண்ணாமலைக்கிட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணு மனு கொடுத்துருக்காங்க. அதில் கணவர் பார்த்தீங்கன்னா 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து சொல்லிட்டாரு, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உதவுமாறு அண்ணாமலைக்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க ஒரு இஸ்லாமிய பெண். இதன் எதிரொலியாக அண்ணாமலையும் டெஃபினட்டாக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு உறுதி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதன் எதிரொலியாக இந்த ட்ரிபிள் தலாக் தடை சட்டம் தொடர்பாக நிறைய பேர்
ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. அது என்ன முத்தலாக் தடை சட்டம் 2019 கொண்டு வராரு மோடி சர்க்கார். 2017 சுப்ரீம் கோர்ட்டு இந்த முத்தலாக் அப்படிங்கிறது, முத்தலாக் சொல்லி விவாகரத்து பெறுவது அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க 2017. அதன் பிறகு முத்தலாக் தடை சட்டத்தை மோடி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019. வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை எஸ்எம்எஸ்ஸு மெயிலு இது மாதிரி மின்னணு முறையிலோ தலாக் அப்படின்னு 3 முறை சொல்லி விவாகரத்து செய்வது சட்டப்படி செல்லாது மற்றும் தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறதான் இந்த சட்டம். தண்டனை விவரம் என்ன அப்படின்னா, 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து பெறக்கூடிய கணவருக்கு 3 வருடம் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட சட்டத்தில் இடம் இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்ணு தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் ஜீவனாம்சம் பெறுவதற்கும் இதில் வழி இருக்குது இந்த சட்டத்தில். இதுதான் முத்தலாக் தடை சட்டம். இதை தான் சொல்லுது 2019. 2017 சுப்ரீம் கோர்ட்டு இந்த ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது இந்த முறை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த பிறகு மோடி கவர்மெண்ட் இந்த சட்டத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.